நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். விஜய் சேதுபதியை போட்டு பொலந்து பொழந்துட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்தே வந்து அவர் அந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. தளபதியோட தொண்டர்கள் எல்லாருமே வந்து எங்க அண்ணன் இப்படி பேசுவியா அப்படின்னு வந்து எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன பேசியிருக்காரு அது மட்டும் கிடையாது, அவர் பேசுன அந்த வீடியோ அப்படின்றதையும் வந்து போடுறேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனல் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண இன்னும் ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. தளபதி தொண்டர்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பல பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தளபதியோட தொண்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி வந்து நம்ம தளபதி விஜய் கூட வந்து மாஸ்டர் படத்தில் வந்து நடிச்சிருந்தார் இல்லைங்களா. அந்த படத்தில் வந்து அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆன பிறகும் கூட வந்து விஜய் சேதுபதி ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படின்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தளபதி விஜய்க்கு வந்து விஷலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வந்து விஷ் பண்ணவே கிடையாது. முதல்ல விஜய் சேதுபதியை வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தார். இப்போ அது விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பட ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காரு. அங்கே விஜய் சேதுபதி மட்டும் கிடையாது, சார்மி போயிருக்காங்க, விடிவி கணேஷ் இருக்காரு இல்லைங்களா. தளபதி கூட பீஸ்ட் படத்தில் தளபதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஓட்டு கேட்கறது கூட வந்து தளபதிக்காக வந்து போயிருந்தாரு. ஸோ அவரும் வந்து அதில் கலந்துட்டு இருந்தாரு. அப்போ விடிவி கணேஷ் அங்கே வரும்பொழுது விஜய் சேதுபதி அவரை பார்த்து இங்கேயே இருக்கீங்க, சட்டசபைக்கு வந்து போலையா அப்படின்ற மாதிரி வந்து விடிவி கணேஷ் வந்து கலாய்ச்சி விட்டுருக்காரு. இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் போதும், விஜய் படத்தில் நடித்தா நடிகர்களை கூட வந்து அவர் சட்டசபைக்கு வந்து அனுப்பி வச்சுருவார், திறமையெல்லாம் தேவையே கிடையாது, நடித்தா போதும் அனுப்பி வச்சுறாரு அப்படின்ற ஒரு டோன்லையும் இருக்கும். இன்னும் வந்து ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று இவர் சொன்னது வந்து வன்மத்தில் தான் இவர் சொன்னார் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் போட்டு இவரை பொழந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் வந்து வன்மத்திலே சொன்னாரா இல்லை காமெடிக்கு வந்து சொன்னாரான்னு தெரியல. ஆனால் நேற்றுலேருந்து விஜய் சேதுபதியை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் நம்ம தளபதி தொண்டர்கள். நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபன்னுக்கு சொன்னாரா இல்லை வன்மம் கலந்து தான் வந்து சொன்னாரான்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.